மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி, பிள்ளைகளை வணக்கம். நாங்கள் பிள்ளைகள் போடும் பெனியன் டிஷர்ட் எழுதுவோம். சிறுவர்கள் 3 வயது, 5 வயது பிள்ளை, 6ஆம் பிள்ளை, 12 வயது சிறுவர்கள் பெனியன் வாங்கும்பொழுது இந்த நிறத்தையும் தெரிவு செய்வார்கள். அதில் உள்ளே படம் பாவை, சிங்கமோ, புலியோ, யானை அந்த இதையும் பார்ப்பார்கள். அப்போ நாங்கள் ஒரு உருவம் உள்ள பார்த்து ஏற்றியுள்ள கீழே போகிறோம். சரியா? சரி, வணக்கம். பெனியன் டிஷர்ட் கை இப்படி வரும். இது டிஷர்ட் பாக்கெட் உள்ள இதே இந்த ஒரு பழம் கவர்ச்சியான பழமொழிகள். உதாரணமாக பிள்ளைகள் விரும்பக்கூடியண்டா இப்போ பாருங்கள், யானையோட கண்ணாடி நிற்கிறோன்னு பார்ப்போம். யானை கண்ணாடியில் அப்புறம் பாருங்கள் காது, யானை சுருக்கமாக சொல்கிறது. இதனுடைய கண்ணாடி உள்ள யானை. அது யானையோடு உருவம் செய்ய பிள்ளைகள் சிறுவர் பார்ப்பார்கள். கண்ணாடி உள்ள யானை வேறு கண்ணாடி ஏன் பழம் கூட அது டீஷர்ட். வீடுகள் யானையில் வளம் மீது கலந்த நாங்கள் போகிறது குரல் இல்லை. டீஷர்ட் இது ஒரு வகையான டீஷர்ட். பிராணி ஒன்று நிற்கிறது அமைப்பார். இன்னொரு டீஷர்ட்டில் போடப்படும் பாருங்கள். அடுத்த டீஷர்ட் அவ்வாறு தான். அதே போல் இது வந்தாங்க டீஷர்ட் வர்ணம் முழுவதும் அது வர்றது இருக்கலாம். டீஷர்ட் தான். கை ஆனால் இதிலே ஒரு புதிய ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் இருக்கும். ஒரு பெண் தண்ணி குளத்தோட சொல்ல அம்மா சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். படங்கள் காட்சியான படங்கள் வித்தியாசமான படம். சுகமாக ஒரு உருவமைப்பு இது ஒரிஜினலாக இருக்காது. அதே மாதிரி இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு குறைஞ்சுவோம். சிறு பிள்ளைகள் ஒரு தண்ணி குளத்தில் தண்ணி குளத்தில் விரும்பும்பொழுது பக்கத்தில் ஒரு சிறு பிள்ளையும் வரும். தாயோட ஒரு மகனும் மகன்லாம் தாயும் மகனும். அதோட ஒரு படம் ஜப்பானில் அப்படி செய்கிற படத்தில் பார்த்தது வெளிநாடுகளில். வராம் சுந்தரங்க விட்டுப்பான். அதில் வெளிநாடு விஷயம்னு பார்ப்பேன். ஒரு படத்தை பார்த்து சிந்திக்கக்கூடியது இப்படி தான். உதாரணமாக சில நேரத்தில் ஆங்கில பேப்பரில் சில பேப்பர் வேர்ல்டு WRLD ஒரு சொல்லி எழுத்து விடுவார்கள். அது வேர்ல்டு மட்டும் எடுக்கிறது வேறுடா. அதை விட்டு பார்ப்பார்கள். பெயிஞ்சல் இடையில சொல்லி எழுத்து விட நாங்கள் புள்ளியாக எழுதி கொள்ளார்கள். அது என்ன காரணம்? திருப்பி அதை உற்று நோக்குவார்கள். அவ்வாறு தான் இந்த படத்தையும் உற்று நோக்குவார்கள். சிந்தனை எனக்கு இருக்குது. குழாமோ என்னென்ன கொஞ்சம் நேரம் சிந்திப்பார்கள். தத்துவமாக உள்ள நம்ம இது ஆன்சர் பண்ணாலே என்னடா பட்டம் சரி தண்ணி குழம்பும் தம்பியும் வேறு சிந்திப்பினம் கொஞ்சம் நிற்பினம் மூளைக்கு வேலை இருக்கும். எல்லாம் செய்யலாம் செய்கிறார்.
அதான் அந்த சித்திர கவலைப்படுறது என்ன, அதான் அந்த உதாரணத்துக்கு கதை சொன்னேன். சரியா? சித்திரம் ஒன்று கீழப்பட்டுள்ளது. அதுங்களோ அவ்வாறு கொண்டு இதே போல் இன்னொரு குலம் பச்சை மஞ்சள் இதுக்கு ஒரு அலங்காரம் போட போகிறோம். இதுக்கு ஒரு குறுக்கச்சித்து அலங்காரம் போடுவோம். இதற்கு ஒரு சாதாரண ஒரு அலங்காரம் போடும். பாருங்கள், வளர்ந்தான் ஒரு குறுக்கல். பார்த்தீங்களா? ஒரு வில்வம் வந்துடு. இதோட மற்ற ஒரு குறுக்கச்சித்து அமைப்பில் இருந்தது. இதோ உள்ளது வரலாம் திட்டப்படும். பச்சை போகலாம், பச்சை பெய்யணும், பச்சையே இருக்கலாமா, வெள்ளை பெய்யணும், பச்சை போடுவாங்க. இப்படி சொல்லுங்க. இப்படியான கூடுதல் பொட்டு வைக்கிற புளி ஒரு படம், ஒரு வித்தியாசமான படம். என்னோட யோசிப்பார்கள். நல்லா கண் இருக்குது, முகம் இருக்குது, வாரில் ஒரு சிந்திப்பார். தத்துவமான படமாக கிடையாது. வேணுமென்று இதே ஆக்கள் சிந்திக்கக்கூடிய நல்ல. இது பெரியன், இது ஒரு வகையான பெரியன். சரியா? அடுத்து பெரியன் நடக்கிறது. அடுத்து இன்னொரு பெரியன். நீல பெரியன், நீலபெரியன். இது என்ன? இது ஒரு கருப்பு உள்ள ஒரு பள்ளம் ஒன்று தான். பள்ளம் தோணி இதோட அங்கே அரிசின்னு என்னோட யோசிப்பார்கள். பள்ளம் பார்க்க வெள்ளம் நிற்கிறது. வெள்ளம் என்னத்தில் நிற்கிறது? தண்ணீர் நிற்கிறது. தண்ணீர் அது அப்போ பெஞ்சியில் வெள்ளம் நிற்கிது. கல்லைகள் பிள்ளைகள் பார்ப்பாங்க. பெஞ்சியில் தண்ணிகளில் வெள்ளம் நிற்கிது. ஒரு அலங்காரம் ஆக்கம், அலங்கார ஆக்கம், பிசொல்லில் ஆக்கம். பார்த்தீங்களா? இது ஒரு கொடி கொண்டு பறக்கும் மேலே கப்பலில். இதாங்க கொடி. தண்ணிக்குள்ளே வெள்ளம் நிற்குது. சரியா? இது ஒரு அமைப்பு. அவ்வாறு ஒவ்வொரு அமைப்பு வெள்ளங்களும் சொல்லி வரைந்தார்கள். இன்னொன்று வைங்க. இது எந்த மாதிரி என்றால், இது இருவர்கள் அங்கே மேல் பாதுகாப்பு நோக்கி செல்கிறார்கள். ஒரு ஆள் போகிற கதைக்கோடு மட்டும் கேட்குறேன் பாருங்க. வித்தியாசமான படம் பார்க்க ரெண்டு ஒரு பெரிய மனிதனும் ரெண்டு சின்ன பிள்ளைகளும் போடுறார்கள். எவ்வளோ பின்பக்கமாக அப்போ கண்ணொன்னும் தெரியாது. பின்பக்கம்தான் இது. அங்கே நோக்கி போகிறார்கள். அங்கே போகிறார்கள். ரோட்டில் அங்கே போகிறாங்க. அங்கே பின்பக்கம் தெரியும். ஒரு சித்திரம். இது ஒரு பெனியனில் போட்ட அலங்காரம். பெனியன் நாங்கள் கருப்பாகி பார்ப்போம். எல்லாமே பேரும்
பெனியன் பார்த்தீங்களோ ஒரு அது ஒரு மரம் ஒன்று நிற்கிறேன் இப்போ அது காட்சி பின்னாடி பார்த்தீங்களா ஒரு காட்சி ஒன்று வருது அந்த பெனியனிலே ஒரு தத்துவமான காட்சி ஒன்று வருது நல்ல அமைப்பார் நல்ல சந்தோஷம் பிறகு பரிய பரிய ஒரு புது விதங்கள் வரும் அடைந்த மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு விதமாக வரும் ஒவ்வொரு விதம் பாருங்கள் இதுவும் ஒரு விதம் கீழே பல்லாயிரக்கணக்கான படங்கள் சொல்லலாம் அது டீஷர்ட் ഒരു പ്രാണി ഉണ്ട് പറയും പ്രാണി സാധാരണ പ്രാണി പശു ഒരു பசுவோடு ஏதாவது ஒரு காட்சி அது ஒரு படம் என்னென்று கண்டுபிடிக்கிறார் பசுவும் கண்டுபிடி சாதாரண படம் இதை விரும்பி வாங்குவார்கள் வெளிநாட்டில் என்னென்று பார்க்குறாங்க பிறகு பட்டம் உள்ள போட படம் இன்னும் அழகாயிரும் இப்படி அழகாக அப்படி இது ஒரு அழகு நல்ல விதம் 100 ரூபாய்க்கு ஒரு அழகாக பெரியன் இன்னொன்று மண்ணு ஆகவே இன்னும் ஒன்று விதம் போடும் அத்தகைய வர்ணத்தினோட போடும் இது ஒரு வித்தியாசமான படமா கை அமைப்பு அமைப்பு உருவம் ரொம்ப அழகாக இங்கே ஒவ்வொரு யோசிப்பாங்க ஒவ்வொரு விதமான மேனவில் சும்மா இது லைன்ஸை நான் கீறி விடுறேங்க பட்டம் போடு துணி போடு கையை போடு இவ்வளோதான் இது மாதிரி அழகாக வர்ணத்தோடு நல்லா அழகாக இருக்கும் அது உள்ளதில் இதுவும் ஒரு பொடி உருளையை போடு அப்படி போடு இதான் இங்கே இந்த அம்சம்தான் இதான் இதுதான் அங்கேயே காட்டிடுறா இங்கே இப்படியே வேணும் சும்மா கையில் வந்தது இருக்காது எப்படியும் பெறலாம் இந்த மாதிரியும் பெறலாம் அது ஒரு கட்டுப்பாடு இல்லை இந்த படம் இது கட்டுப்பாடு இல்லை எப்படியும் பெறையும் ஏதாவது இந்த பேப்பரை அந்த பெனியன் என்பதை பூர்ணப்படுத்துறது ஏதோ ஒரு கோடுகள் அப்படி நீங்கள் இதெல்லாம் அடுத்த கூட நேர்கோடாலையும் தரலாம் இப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நேர்கோட்டு படமாக இருக்கிறாருன்னா அதோட பார்க்கலாம் பாருங்கள் பெனியனுக்கு டிஷர்ட்டுக்கு நீங்கள் எப்படி கோடு போட்டீங்கன்னா அப்படி நேர்கோடு அலைங்கிறான் அப்படி இதே மாதிரி அலங்காரம் தான் ஒரு அல்வரை எந்த அல்வரை பட்டி நேரோட சதுர பட்டியல் வட்டம் இது அலங்காரம் இப்படி இந்த அலங்காரம் போடலாம்
வெயிலுக்கு இந்த அலங்காரம் போட்டு வரணுன்னாலும் அதுவும் ஒரு ஒரு தரம் செய்யாத வித்தியாசமான வர்ணமைப்பாக இருக்கும். அதான் இந்த முக்கிய விஷயம். நம்மளுடைய மனத்திலேருந்து வந்த காட்சிகள். இருந்துட்டு நீங்கள் தனியாக சும்மா அப்படி வட்டம் மட்டும் போடுவாங்க. வளர்ந்தான் இதையும் சில பேர் விரும்புகிறோம், சில பேர் விரும்ப மாட்டோம், சில பேர் எப்படிங்கிறது வேணும். சூக்கேஸ் போட இதை வேணும் தான் இப்படியும் போடலாம். சரியா? அப்படி பல விதமாக இருக்கிறான். பலவிதம் ஏதாவது விவகாரங்கள். ஆகவே உங்களுக்கு பலவிதமான வண்ணங்களால் வெற்றிகள் வேலை முறையை காட்டுகிறார். சரியா? ஆகவே பிள்ளைகளே, அடுத்தது கூடைக்குள்ளே மரக்கறிகள் இருக்கிறது. கத்திரிக்காய், வெண்டிக்காய், பப்பாக்காய், அப்படியான ஒரு உதாரணம். அதுதான் விருப்பம். பழம். அந்த பழத்தை நாங்கள் ஊரில் வரைவோம். சித்திரத்திலே கூடையில் கூடை மாஸ்கை கூடை பிறப்பங்கூடையில் ஒரு பிறப்பங்கூடை இப்படி தான் இருக்கும். பழங்கி அரைப்பட்டம் கூடைய கைப்பிடியும் இங்கே அனுப்புவோம். இது கூடை, இது கூட தான் பொருட்கள் இருக்கும். என்ன அப்போ நாங்கள் மாங்காய் அப்புறம் பப்பா பழம் வாங்குவோம். பப்பா கத்திரிக்காய், வெண்டிக்காய் அதெல்லாம் இருக்கும். இல்லை காய்கறி எதுவும் தக்காளி பழம் உருளையெல்லாம் போட்டால் சரி. தேங்காய், பழம், வாழைப்பழம், சீப்பு, வாழைப்பழம் சீப்பு, பட்டப்பழம், தோழங்காய், தேசிக்காய், ஏதாவது பச்சை மஞ்சள் உள்ள கலர் தான். ஆனால் நெருக்கமாக கிட்ட சிறுதாங்கிறப்படாது 5ஆம் தூரங்கிறப்படம் வட்டப்பொருட்கள், உருளைக்கிழங்கு, முடியாத பொருள் நிறைய உருளைக்கிழங்கு, தேங்காய் இதெல்லாம் போனால் பொருட்கள் சாமான் தான். மிளகு சாமான் இதான் அம்சம். கைப்பிடி கூடை, பிரம்பு, கேன் பாஸ்கட் இதெல்லாம் பாஸ்கு. ஒவ்வொரு பொருள் கத்திரிக்காய், பப்பளம், கத்திரிக்காய் சொல்லலாம் சுவம் பிள்ளைகளை எப்படி ஆண்டு கத்திரிக்காய், வெண்டிக்காய் கூட 500 கூட வெண்டிக்காய் போடுவாங்க. ஆப்பிள் பழம் எல்லாம் அந்த பள்ளம் பிள்ளது ஒரு டீப் தக்காளி பழம் சரியா? இது ஒரு வகை. ஆகவே பின்பு நாங்கள் இன்னொரு விதம் எடுப்போம். கூடை இப்படி ஆழமான பெரிய கூடை, அதற்குள்ளே கோடு கூடாக கிடக்கும். கூடை அப்படி இங்கும் பின்னன் கூடையா கூட பின்ன கூடையும் சாமாங்க.
கைவழி பாவி பொருட்களாக தெரியுமா? இப்படியான ஷேப்பில் அந்த பூளை நிரம்பி வெளியில் வந்துருச்சாங்க. விழுமா புழு சரியாது இளவழிக்கா தேங்காய் புடியல் இதெல்லாம் சாமாங்க. ஏதோ ஒரு சாமான் பூளை நிரம்ப சாமான் புழு பாஸ்கட் முட்டை பொருட்களை தெரிவிக்காது கொஞ்சம் பொருட்களை ஏற்பட்ட வார பொருட்கள் என்ன கொஞ்சம் பொருட்களை தெரிவிக்காது. ஆங்கர் பள்ளி ஆங்கர் மாப்பட்டி இப்படி பெட்டி வேணுமே ஆங்கர் மாப்பைக்கு ஸ்ப்ரே பேக் தான் பொருள் சாப்பிடுச்சான் பட்டி பான் பான் சின்ன நீள பிஸ்கட் பெட்டிகள் கடையில் இருக்கும். இப்படியான பொருட்களை அதுக்கு பட்ட பொருள் அப்பள கட்டு பிஸ்கெட்டுகள் வேறு பொருட்கள் இப்படியான பெட்டி எல்லாம் பேக்கெட் தான் சாமான்கள். இப்போ தேயிலை பேக்கெட்டுகள் அது எல்லாம் கிடக்கும். இப்படியான பொருட்கள் பெட்டி பாஸ்கெட்டில் உள்ள பொருட்கள் இது எப்படாங்க வேறு இல்லை. இதெல்லாம் பொருட்கள் காய்கறி போகிறோம் அது கொண்டு போடாங்க. கத்திரிக்காய் வண்டிக்கு பழம் போடும் கத்திரிக்காய் சும்மா தரணும். அப்படியே காம்போடு தான் தோணும். தக்காளி பழம் அமைப்பாங்க. தக்காளி பழம் நல்ல பேரும் அமைப்பாங்க. பட்ட பொருளாக சகலங்கரி பழம் ஒரு காரணமாக நீங்கள் பொருட்களை அது பெரிதாக்குறவளும் பொருட்கள் பெரிதாக்குறவளும் சரி. உலகள் பெண் புத்தகங்கள் அந்த பட்டியல் முக்கியமாக நல்ல பட்டியல். இது 20 பட்டி 30 பட்டி 3 பக்கம் இதெல்லாம் பட்டியல் நிறைய பேங்கணும். 3 பக்கம் 1 2 3 இது 1 20 18 சட்டை பேப்பர் இது பெட்டி மாஸ்பட்டி அரைப்பட்டி பெட்டிகள் சின்னமாக அப்படி தான் சோமோட் தகரப்பணி இப்படி தான் வரணும். வளைஞ்சு தான் போயிடும். அடிச்சார் பேஸ் இப்படி தான் பண்ணி பாய் இப்படி தான் வரணும். கண்மண்டலத்துக்கு கீழே பிலுவாய் லெவல் கண்மண்டலத்துக்கு கீழே மேல்வட்டம் ஓவர்சிய பத்திரி இது முக்கியம். விஞ்ஞான பாடத்துக்கு அது சரியாக இருக்கணும். குழிவில்லை கொன்வைஸ் பேஸ் அது வட்டம் அப்படி பணியாகிறோம் இப்படியாகிறோம் இப்படி இதை வட்டம் போட்டு பணியாகிறாங்க. சரியான பிள்ளை இதுதான் சரி. இது பிள்ளை அப்படியான மொழியெல்லாம் இருக்குது. வீடு ரெகுலேயும் அப்படி தான் இப்படி 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 போகும். இப்போ இப்படி வந்து ஆங்கிள் கோணம் இருந்து கூட இது ஒரு கோணம் இது ஒரு கோணம் விதி கோணம் இது ஓடு இது வாசை 5 மணி 6 மணி வந்து விடுது. இதை வந்தால் பெரிய ஆண்கள் படி ஆட்கள் பந்து அந்த 5 மணி 6 மணி வர ஒரு பொழுது போடு வரும். கருப்பு வெள்ளை வாலிபால் பந்து இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு நிறம் இப்படியும் போடுவாங்க பந்து. இப்படி ஒரு வட்டம் போடுவோம் இப்படி ஒன்று போடுவோம் கலர் அடித்து காட்டுவோம் விட்டாங்க. போத்தல் தெரியாமல போலி வித்தியாசம் பெட்டியல் இப்படியான பொருட்கள் தான் மாறி மாறி பழங்க தர வேண்டி வரும். ஜோக்குகள் அதுவும் வரும்.
அவ்வாறு தான் கைவலிக்கும் கைவலி இருக்கும் கப்பன் எல்லாம் கூட அதுக்கும் சின்ன ஒரு கைவலி இருக்கும். பொருட்கள் இதெல்லாம் இந்த பஸ்களுக்கே அப்படி தான் சொல்லுவாங்க. சிஜி பஸ்ஸுண்டா இப்படி அடி வெளிப்புற காட்சி இப்படி தான் நீளமாக மேல்மோடி ஒளிப்போம் பஸ்ஸுண்டா. சிஜி பஸ்க்கு அப்படி தான் பஸ்க்கு எவ்வளோ வாங்குறது அது முப்பரிமாணம் எண்ணல் பக்கம் இது டிரைவர்களிடம் சில்லுகள் இப்படி தான் பேர் ஒவ்வொருமாக நீளமாக பஸ்க்கு இங்கே அகன்று அங்கே ஒழுங்கும். அந்த கோடு போய் ஒரு புள்ளியில் சந்திக்கும். பஸ்கள் மூலம் மிக முக்கியம். பஸ்கள் சில்லு அங்கே சில்லு தெரியும், இது தெரியும், அங்கே தெரியாது. 3 வகை சில்லு தான் தெரியும், கோடை தெரியும். சரி பிள்ளைகளே, இதுவரை சித்திரங்களை பலந்து நீங்கள் சித்திரத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற உங்களுக்கு அறிவித்தது. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ